நான் முன்மொழிகிறேன். தீர்மானம் 1, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பட்டியல் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்திட வேண்டும். சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் உள்ஒதுக்கீடு சார்ந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யும் வகையில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ஒதுக்கீடு அமலுக்கு வந்த 2009 முதல் இதுநாள் 2024 இதுநாள் வரை இடஒதுக்கீட்டின்படி அரசு துறை சார்ந்த SC மற்றும் SCA பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களின் விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். தமிழக அரசு கடந்த 15 ஆண்டுகளாக உள்ஒதுக்கீடு மூலம் SCA அல்லாதவர்களுக்கு ஏற்பட்ட அநீதியை கணக்கில் கொண்டு உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்வதுடன் 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறையையும் ரத்து செய்ய வேண்டும். அரசு துறையில் உள்ள ஒப்பந்த ஊழியர்களை பணியமர்த்தும் போது கர்நாடக அரசு கடைபிடிக்கும் இடஒதுக்கீட்டு நடைமுறை போல் தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். தனியார் துறையில் இடஒதுக்கீடு முறையை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் ஆகிய தீர்மானங்களை முன்மொழிகிறேன்.